அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஹுதைபியா என்ற இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுபுஹ் தொழுகை நடத்தினார்கள். அன்று இரவு மழை பெய்திருந்தது. தொழுது முடித்ததும் எங்களை நோக்கி திரும்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று எங்களிடம் கேட்க, அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று நாங்கள் பதில் கூறினோம். அல்லாஹுவாகிய என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் நிராகரிக்கக்கூடியவர்கள் என்று மனிதர்களில் 2 பிரிவினர் உள்ளனர். அல்லாஹுவின் கருணையாலும் அவனது கிருபையாலும் தான் எங்களுக்கு இந்த மழை கிடைத்தது என்று கூறுபவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த நட்சத்திரங்களை நிராகரித்தவர்களாவார்கள். மாறாக இந்த நட்சத்திரங்களால் தான் எங்களுக்கு மழை கிடைத்தது என்று கூறுபவர்கள் என்னை நிராகரித்து இந்த நட்சத்திரங்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 846. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எது நடந்தாலும் அது அல்லாஹுவை கொண்டே நடக்கிறது என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அவசியம் நம்ப வேண்டும். அந்த வரிசையில் மழையை கொடுப்பவன் அல்லாஹுதான் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மாறாக இந்த யாகம் செய்தால் மழை கிடைக்கும், அந்த அவுலியாவிடம் பிரார்த்தனை செய்தால் மழை பொழியும், அந்த பாவா நம்முடைய ஊருக்கு வந்து துஆ செய்தால் மழை பொழியும் என்றெல்லாம் நம்புவது அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய தெளிவான இணை வைப்பு ஆகும் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு விளக்குகின்றான். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.